டாக்டர் அல்ஹாஜ் மன்சூர் MA PhD துணைத் தலைவர் MOI தமிழ்நாடு அவர்கள்தான் இந்த அமர்வினுடைய தலைவர். இந்த அமர்வில் வருகை தந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் வரவேற்புரை ஆற்றுவதற்காக சங்கையான என் அப்துல் ஹக்கீம் இம்தாதி பொதுச் செயலாளர் MOI தமிழ்நாடு அவர்களை மிக அன்புடன் அழைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், ரப்பஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை நம்மவர்களையும் நாம் சார்ந்தவர்களையும் இங்கிருக்கும் சையீது சாதாத்திகள், உலமாக்கள் அத்தனை பேர்களையும் வல்ல ரஹ்மான் அவருடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. தாசமிகு MOI STM SSF மற்றும் அஹ்லுஸ் சுன்னாவினுடைய தர்ம போராளிகளே, பதினஞ்சு 8/2000 சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் கோவையில் எங்களுடைய ஆசான், இங்க இருக்கக்கூடிய ஏராளமான ஆலிம் பெருமக்களுடைய உஸ்தாது, சக நண்பர்கள் என்று போற்றப்பட்டு அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத் அவருடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக மர்ஹூம் CV அபூபக்கர் பாக்கவி, அல்லாஹு மகானவருடைய கபரை சந்தோஷப்படுத்துவானாக. அவருடைய புண்ணியமிக்க வாயால் ஷைஹுனா AP உஸ்தாத் அவர்கள் வந்த பொழுது SSF தொடக்கம் குறிக்க வேண்டும் என்று கட்டளையிட, எங்களை சார்ந்த என்னோடு இந்த மேடையில் காட்சி அளிக்கக்கூடிய இப்போது கோவை மாநகர ஜமாஅத் உலமாவுடைய பொதுச் செயலாளர் KA அப்துல் ஜலீல் இம்தாதி ஹசரத் அவர்கள் சேர்ந்த 10 ஆலிம்களால் இந்த SSF-ஐ தமிழகத்தில் நாங்கள் அமைத்தோம். இன்று 15 வருடங்கள் சென்ற பொழுது MOI-யும் STM என்று சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத் ஜமியத்துல் முஅல்லிமீனும் நாங்கள் துவக்கம் குடிச்சோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் MOI-யுடைய மால்லத்துடைய தலைவர் சையத் அப்துல் ரஹ்மான் பாக்கவி ஃபாசில் ஹசன் தங்களுடைய தலைமை ஏற்று இந்த 3 அமைப்பும் மாணவர் அமைப்பாக, ஜமியத்துல் முஅல்லிமீனுடைய அமைப்பாக, அதுபோல் உலமாக்களும் உமராக்களும் ஒன்று சேர்ந்து அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய உரிமை குரல் இந்த தமிழகத்தில் என்றென்றும் ஒலிக்கணும், கியாமத்தினால் வரை அதை நிலைநாட்டணும் என்ற ஒரு தலைமையை ஏற்று நாங்கள் பயணம் செய்வதும், அல்லாஹ்வுடைய மாபெரும் தௌஃபீகால் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களோ உமராக்களோ மஸ்ஜிதுகளோ மதரசாக்களோ தாக்கப்பட்டு விட்டால்
அதை கேட்பதற்கு நாதி இல்லை என்று இங்குள்ள வஹாபி கூட்டங்கள் நீங்கள் தயாரித்து கனவு பார்த்தால் இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இங்கே அப்படி கையற்றவர்கள் அல்ல இந்த அஹ்லுஸ் சுன்னவுடைய தர்ம போராளிகள் என்பதை இந்த மாநாடு அரசாங்கம் விடுகிறது என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காணானா என்று நினைத்தால் இந்த திருப்பூர் மாவட்டத்தை திருப்புமுனையாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களிலும் இதனுடைய அறைகூவல் இன்ஷா அல்லாஹ் இந்த மூவர்ண கொடிகளை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் ரைட் என்று சொல்லக்கூடிய பத்ர் சஹாபாக்களுடைய பத்ர் களத்தில் அன்று இருந்த 313 பேர்களை எஸ்எஸ்எஃப் இங்கு அர்ப்பணம் செய்து கொண்டு எம்ஓஐ அதனுடைய மிகப்பெரிய விசாலமான கொள்கை இந்த சமுதாயத்தில் ஊன்றுவதற்காக வேண்டித்தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அவருடைய தலைமையேற்றிக் கொண்டு இனியும் சொல்லப்போனால் சித்திகள் எல்லாம் பாரம்பரியத்தினுடைய பெருமக்களை கொண்டு நாவூர் ஷாவுல் மீது நாயகத்தினுடைய ஹலீஃபாக்களுடைய முன்னாடியால் இனியும் சொல்லப்போனால் எர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷாவுடைய ஹலீஃபாக்களுடைய முன்னாடியால் என்னுடைய இந்த உஸ்தாதுமார்களுடைய பாரம்பரியத்தில் உள்ள இந்த பெரும்பெரும் ஆலிம்களுடைய இனியும் சொல்லப்போனால் நாங்கள் நினைத்தால் தமிழகத்துடைய தலைமை காலையடக்க மாற்றி விடுவோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த இஸ்லாமியர்கள் வழங்கினார்கள். உங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லி யார் உங்களுக்கு பட்டம் தந்தது? உங்களை மார்க்கம் வேற, உங்களோட மதம் வேற, எங்களை மார்க்கம் வேற என்பதை இந்த மாநாடு தெளிவுபடுத்தி சொல்லுவோம். ஒரு எஸ்எஸ்எஃப் காரன் இந்த தமிழகத்தினுடைய மண்ணில் ஹயாத்தா இருக்கும் காலம் வரை டாக்டர் சலாஹுத்தீன் அய்யூபி அல் அஸ்ஹரி தலைமை காலியாக இன்ஷா அல்லாஹ் காலம் போற்றும் உங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடுடைய அறைகூவலாக உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் ஹலரில் மௌத்திந்து வரப்பட்ட உண்மையான யமன்வாசி. நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அல் ஈமான் யமானியா, ஈமான் யமன் நாட்டை சார்ந்தது என்று சொல்லக்கூடிய கர்வத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சையதை நீங்கள் மாற்றுவதற்கு இந்த தமிழகத்தினுடைய முர்த்தத்து என்று சொல்லி பலவன ஆதாரத்தோடு காட்டப்பட்ட உங்களுக்கு தந்தது. உங்களுக்கு மீண்டும் நாம் சொல்லிக் கொள்வோம், இந்த திருப்பூருடைய இந்த எஸ்டிஎம் இந்த எஸ்எஸ்எஃப் எம்ஓடைய மாநாட்டின் வாயிலாக ஹயாத்திருக்கும் காலம் வரை ஒரு எஸ்எஸ்எஃப் காரன், ஒரு எம்ஓஐ காரன், ஒரு எஸ்டிஎம் காரன் உயிர் இருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த சுல்தானுல் உலமாவுடைய தலைமையால், இந்த சையதுடைய தலைமையால் ஒருபோது நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா விட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று உறுதி கொண்டு உங்களுடைய ரத்த பேங்க், உங்களுடைய ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி மறைத்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் இனியுள்ள காலகட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னெல்லாம் பணிகள் செய்யணுமோ இன்ஷா அல்லாஹ் இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய தௌஃபீக்கால், இங்கு இருக்கக்கூடிய பெரிய அறிஞர் பெருமக்களுடைய உண்மையான கல்வியுடைய அந்த பேராதரவால், இங்குள்ள சையதுமான துஆ பரக்கத்தால், இங்குள்ள உலமாக்களுடைய ஆழமான ஆலோசனையால் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த அமைப்பு இன்ஷா அல்லாஹ் இங்க நிலைநிறுத்தப்படுவோம். இந்த அரசாங்கத்திற்கு துணையாக இந்திய அரசுடைய இறைப்பண்புக்கு நாங்கள் துணையாக நின்று இன்ஷா அல்லாஹ் எங்களை பயணம் தொடருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரியவர்களே, இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த இந்த சையதுகளை, இந்த அவுலியாக்களால் போற்றப்பட்ட இந்த மகான்மார்களை வார்த்தையால் பேசால் தகுதியற்ற நான், எனக்கு இறைவன் இப்போது தகுதியை தந்து மனம் குறைந்து யா அல்லாஹ் இந்த 6 மாத காலங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு மகளாக எங்கள் சகோதரர்கள் வால் போஸ்ட் ஒட்டி வசூல் செய்து ஒவ்வொரு மாவட்டத்தில்
நாள் கஷ்டப்பட்ட நிலைமையை குளித்து என்று இந்த மகான்மாத பறக்கத்தால் இந்த இளைஞர்களுக்கு நல்ல வழங்கி அருள் புரிவாயாக. ஆமீன். இந்த மகான்மார்களுடைய ஆதரவு இந்த உலகத்தில் வாழும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிகள், குத்துபுகளுடைய ஜாவு பறக்கத்தால் அஹ்லு சுன்னா இந்த தர்ம போராளிகளை வாழையடி வாழையாக கியாமத்தினால் வரை நிலை நிலைத்தாட்டி தருவாயாக. ஆமீன். ஒரு அஹ்லு சுன்னாவுடைய பள்ளிவாசலும், ஒரு அஹ்லு சுன்னாவுடைய மதரசாக்களும், ஒரு உமராக்களும் யா அல்லாஹ் வஹாபிகளின் மூலமாக எந்த ஷர்ராவது அவருக்கு செய்திருந்தால் உனக்கு குப்பாரா சூழ்ச்சிக்கெல்லாம் சூழ்ச்சி செய்யக்கூடிய ரஹ்மானே, நீ அவர் தகர்த்தெறியணும் ரஹ்மானே. இந்த முசல்மானை இஸ்ஸத்திலாக்கி தருவாயாக. இந்த முசல்மானை இஸ்ஸத்திலாக்கி தருவாயாக. அர்ஹமர் ரஹீமா ரப்ப, இந்த மாநாட்டுடைய வேலைக்காக வேண்டி தொடக்கம் குறிச்ச பொழுது இந்த விஜயபுரத்துள்ள அலாவுதீன் சாஹிப் உட்பட சென்னையில் இருக்கக்கூடிய சபீர் உட்பட ரஹ்மான ரப்ப எத்தனை இளைஞர்கள் என்னுடைய அழைப்பு கேட்டதாக கபறுகள் எல்லாம் சுவனத்தாக்கி தருவானாக. இன்னைக்கு எங்களது மஜ்லிஸில் இருக்க வேண்டிய எங்களது துறை தலைவர் தாஜுதீன் ஹசனி அவருடைய அருமை மாமனார் நூருத்தீன் மன்பாசரத்தவர்கள் நேற்று தினம் வஃபாத்தாகி இந்த மஜ்லிஸில் இந்த கண்குலா பார்க்க வேண்டியவர்கள். அல்லாஹ் நூருத்தீன் மன்னுடைய கபரை நீ சுவனத்தோப்பாக்கி தருவாயாக. எங்களது அமைப்புக்கு பேராதரவால், உதவியால், கருத்தால் எப்படி உபதேசம் செய்த மகான்மார்கள் எங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்கின எங்கள் உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்கள் ரஹ்மான எல்லா உகரவியான வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவாயாக என்று துஆ செய்து இங்கே அழைப்பு ஏற்று வருகின்ற தலைமை காலி டாக்டர் சலாஹுத்தீன் அய்யூப் அல் அஸரி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய நாவூர் ஹலீஃபா அவர்களுக்கும் வார்த்தையால் சொல்வதற்கு முடியாத பேர் ஆதரவாலும் உதவியாலும் இந்த சமுதாயத்துக்கு அஹ்லு சுன்னாவுக்கு வேண்டி பாடுபட்ட நேரம் எங்களை போல இருந்த இன்ஆமுல்லா முகமது யூனுஸ் ஆஜியார் அவர்களுக்கும், அதுபோல் இக்பால் சேட் அவர்களுக்கும், அதுபோல் மற்ற உமராக்கள் பேரு தெரிஞ்சோ தெரியலையோ எனக்கு தெரியாது, எல்லார்களையும் வருக வருக என வரவேற்று இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் SSF கண்மணிகளையும் என்னுடைய அன்பு தம்பிகளையும் இங்குள்ள பெரியோர்களையும் சகோதரர்களையும் அத்தனை அஹ்லு சுன்னாவுடைய மக்களையும் வருக வருக என வரவேற்று யா அல்லாஹ் இது என்னுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில், என்னுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷாவோடு, நாலு ஷாலமீது நாயகத்தோடு, முத்துப்பாட்டு ஷேக் தாவூத் மகானோடு, என்னுடைய எல்லாம் ஷைஆன தாஜுல் உலமாவோடு யா அல்லாஹ் எங்க சுல்தானுல் உலமா நீடித்தாயிலை கொடுத்து மகானோட தலைமையில் இந்த கியாமத்தினால் வரையும் இந்த அமைப்பை நிலைநாட்டி அவங்க தலைமையால் நடத்துவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தாக என்று துஆ செய்து வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூலு தக்பீர், கூலு தக்பீர், கூலு தக்பீர். அடுத்ததாக நம்மிடத்தில் உரையாற்றுவதற்காக சங்கையான HA அஹ்மத் அப்துல் காதர் மஹலரி துணைத் தலைவர் MOI தமிழ்நாடு அவர்கள் தலைப்பு ஆய்வுகளும் நவீன ஆய்வுகளும் என்ற தலைப்பில் நம்மிடத்தில் உரையாற்றுவார்கள்.